அம்மா 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 டேய் என்னடா சும்மா லொம்மா லொம்மான்னு கையில கரண்ட் இருக்கு வச்சு ஏத்துறேன். ஏய் சாப்பிடுறீ. ஐயோ அம்மா என் தோசை எடுத்துறா. சும்மா இருங்கடா. முதல்ல எனக்கு வேணும். அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ எனக்கு பிஞ்ச தோசை வேணும். எனக்கு முழு தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா. என்ன பண்ணுவேன்? ஏய் இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க. எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும். எனக்கு முழு தோசை தான் வேணும். பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா அறிவு கட்டவளே. 8 குழந்தைய பெத்துட்ட இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா கண்டறமல அறிது. சாப்பிடுறா. ஏய் இன்னொரு தோசையை போடுறே. மாப்ள மாப்ள பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க. அந்த தோசையை போடுறே. பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்னேல்ல, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா? ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான். 2 குடம் தண்ணி ஊத்தி போதும் போதும். திருஷ்டி சுத்தணும். சும்மா இருங்க. எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. யார் பாட்டு கேக்குறது? நான் தான்டா. பொழைக்கிற வீட்டுல கேக்குற பாட்டா இது? ஏன் கேட்டா என்ன? ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதுனால பாருங்க நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்படுறோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால ராத்திரியில எனக்கு தூக்கமே வருது இல்லப்பா. ஆமா அது என்ன பாட்டு? வேணும்னா ஒரு தடவை பாடி காட்டட்டுமா? கொலை விழுந்துரும். ராஜேஸ்வரி ஏங்க எப்படி இருந்தது? ஏண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பினானே அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி இப்ப என்ன? உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினானே எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணானே அது நல்லா இல்ல. இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ 6 எழுத்தை பத்தி சொன்னியே அது. மரபதாளம் நின்னுகிட்டு இருக்கியே குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி அரிசி களையும் போது பார்த்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல விளையுது. சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? ஏய் உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா. 1 2 3 4 5 6 7 இன்னொன்னு அதன பார்த்தேன், பயந்தே போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்களே, இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். அடியே ஃபைல பார்க்கணும் முடி. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா டேய் யாராவது என் பின்னாடி வந்தீங்க கொன்னுடுவேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேண்டா. யாரா நீ? பெத்தப்ப மகனை பார்த்து கேட்கிற கேள்வி அது. பெத்தப்பனா? என்ன அப்படி பாக்குற? நீ என் மக மாதிரி தெரியலையே. 1 2 பேர் தெரியும்.
வெட்டது 8. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கின்னு நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமேல எழுதிக்கோ. எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா. எடுத்துட்டு வரேன்டா. இங்கே இன்னும் 2 பிஸ்கெட் இதுல வைக்கிறது இல்லையா? டவுசர் ஷர்ட் கொண்டு வந்தியா? நான் அந்த ரூம்ல போய் சும்மா வந்துடுறேன். அதுக்குள்ள நீ சாப்பாடு எடுத்து. என்ன நான் சொல்றது காலை உண்டுதா? என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கிட்டு வர சொல்லிக்கே. அத உன் கையிலே வச்சிருந்தா என் கைக்கு வராது. எப்போ ஏண்டா சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன். சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டு வரட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். ஏங்க அருக்காணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அருக்காணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன். ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கொண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? அவ யாரு? சில்லற வாங்குவானே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவானே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சியெல்லாம் போயிருமா? ஐயோ, ஏன் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. 8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா இன்னைக்கு சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணிய மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாதிரி போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு காப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறாப்பு துணி கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, பேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைகளாம் எங்க? வெத்துட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்காங்க. எங்க என் கண்ணை பாருங்க. உட்கார. சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேக்கிற? அறிவு இருக்காடி? சிவகாய போடுறேன். எப்பா, என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா. நீங்க தேய்ச்சிக்கிறது அப்புறம். என்ன சுடுது?
உப்பு கறிக்கிறான். ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது. சீக்கிரம் குளிப்பாட்றா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனே போடாங்கறான். உனக்கு அப்படிதான் ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏண்டி இன்னுமா முடியல? உமா, என்னம்மா? இதை கொண்டு போய் வாசலவே. என்னங்க 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 இது? கார்த்திகை தீபம் அதுமா வீடு பூரா விளக்கேத்தி வச்சிருக்க, நீங்க மட்டும் உண்மை இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணுல, நான் நல்லா தானே இருக்கிறேன். கையை மடிச்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. தீர்க்காசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசாருமா? நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நாம பார்த்தது, நாம பேசுனது, நாம பழகுனது. உட்காருங்க. தேங்க்யூ. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? 5வது. ஹலோ. நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையை எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லைன்னா கேஷியர் வேலை, அப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க. சார், யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்க தான். எஸ், கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். அது உங்க சர்டிபிகேட் தானே? எஸ் சார். நான் நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. So, you are appointed. But one thing, Miss Rajeshwari, இந்த ஜாபுக்கு நீங்க 10,000 rupees டெபாசிட் கட்டணும். 10,000 rupees-ஆ? Why? 5,000 பரவாயில்ல, 10,000 I have to try, sir. சார், யார் சார் இங்க மாணிக்கா? நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? வழக்கம் போலதான் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டினா வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்பவாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாய்வன்? இன்னும் காணுமே. வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. என்னம்மா அப்பாவுக்கு என்ன? என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. டாக்டர் காமிக்கலாமே. எந்திரிக்கவே முடியலையே, என்ன பண்றது? டாக்டர் இங்க கூட்டி வர்றது? கூட்டிட்டு வரலாம், ஆனா இந்த நிலைமையில அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? 2 பேரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம், ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணிக்க முடியுதா? என் மகன் இருக்கானே, ஐயோ நான் என்ன சொல்லுவேன்? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். 2 மணி 3 மணி ஆகுது, கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எங்க போறான், என்ன பண்றான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரிம்மா, சட்னி போய் ஒரு ஆட்டோ கொண்டு வா. உங்க அப்பா நான் பாருங்க. பாத்து போமா, ராத்திரி நேரம். முருகேஷ், முருகேஷ், உனக்கு என்னையா பண்ணுது? என்னையா டாட்டா காமிக்கிறேன், போயிட போறியா? ஆட்டோ வந்துட்டோம். ஆட்டோ வரணுமா? வாங்க. ராத்திரி
நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததோ எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க. என்னது? திருவாளர் ராஜகோபால். நான் தான் ராஜகோபாலு. இப்ப அந்த 5000 நான் உங்களுக்கு தரப்போறேன். அம்மா 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 இல்லைங்க, முழுச கிழங்கு. இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனை சீக்கிரம் சொல்லுமா. இங்க பாருங்க, இந்த 5000மும் அந்த 5000மும் சேர்ந்து 10000 ஆயிடுச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வரும். கேளுங்க, இந்த 5000 சேர்றதுனாலதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது, சம்பளமும் வருது. அதனால 1000 ரூபாய் உங்களுக்கு, 1000 ரூபாய் எனக்கு. இந்த 50-50க்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. என் மகனானி, என் மகனாடா நீ கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு இப்படி யோசிக்கிறடா. நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம 3 வீட்டை வித்திருக்க முடியுமாடா? என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் சார்புல அம்மாடி நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? இல்லைங்க, இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் கையெழுத்து போடணும். யோசிப்பா, ரொம்ப யோசிப்பா. சீக்கிரம் கையெழுத்து போடுங்க மாப்பிள்ள. இந்த இடத்துல கையெழுத்து போடணுமா? போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். நான் கையெழுத்து போடுறேன். ஜாமீன் கையெழுத்து. என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பழச நினைச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. பட்டாசு பட்டாசுன்னு குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. அப்பா வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிருக்க. வாங்க வந்து எடுத்து கொடுங்க.